பரிபூர்ண பேரின்பம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ நமக்கு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது நிச்சயமா நமக்கு உண்டு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் மூத்த பையன் என்ன பண்ணா, தகப்பனோட இருந்துட்டு தகப்பன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தான். ஆனால் 2வது பையன் என்ன பண்ணா தெரியுமா, தவறான ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஊதாரித்தனமாக இருந்துட்டு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐடியா கொடுத்தாங்க, டேய் நமக்கு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால் நீ என்ன பண்ண, உங்கள் அப்பாட்ட போய் உனக்கு வரக்கூடிய சொத்தை பிரித்து கேளு, அப்படி தரலைன்னா அதுக்குரிய மதிப்பு பணத்தை வாங்கிரு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்காங்க. இவனை என்ன பண்ணுறான், அப்பாட்ட வந்து எப்பா எனக்குரிய சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, எப்பா இப்போ அந்த சொத்தை பிரித்து தரணும்னு அவசியம் இல்லை, உனக்கு காலம் வரும்போது நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், அதை பிரித்து தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவன் கேட்கவே இல்லை, இல்லை எனக்கு இப்போமே வேணும், சொத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்குரிய பண மதிப்பு எவ்வளவோ அவ்வளோ பணத்தை எனக்கு தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவோ அவங்க அப்பா சொல்லி அவன் கேட்கல. உடனே அவன் சரி கேட்குறான்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்துறாரு. இவன் என்ன பண்ணுறான், சூட்கேஸில் பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு தூர தேசத்துக்கு அவனை கூட்டு போயிருந்தாங்க. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பணத்தை வச்சு சினிமாவுக்கு போகிறாங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, பீடி சிகரெட்டு இப்படி என்னென்ன பழக்கங்கள் உண்டு எல்லா பழக்கமும் என்ன பண்ணாங்க செய்தார்கள். பணம் எல்லாம் விரயம் ஆரம்பித்தது, செலவழிக்க ஆரம்பிக்கப்பட்டது. குறைய 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 அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களா, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்குறாங்க, இன்னும் நாளையோட பணம் காலி ஆயிரும், இனி இவனை வச்சு ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்பொழுது அவனோ தனியாய் நிற்கிறான். எங்கே, தூர தேசத்தில், அவனுக்கு தெரியாத இடம், யாருமே தெரியாது, எந்த பழக்கமும் தெரியாது. அப்போ அந்த இதில் தனியாய் நிற்கிறான். சாப்பாட்டுக்கு வழியில் இருந்த பணத்தை ஃபுல்லாக செலவாக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணனே தெரில. இப்போ வயிறு பசி தாங்க முடியல, எங்கேயோ வேலைக்கு போனால் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்காக வேலை கேட்டு போனால் ஒரே ஒரு இடத்துல வேலை கிடைக்கி, பண்ணி மேய்க்கிற வேலை. அப்போ என்ன பண்ணுற, பசி தாங்க முடியாமல் பண்ணிக்கு வைக்கக்கூடிய தவிடை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை அவனுக்கு வந்தது. உடனே அந்த எஜமான் பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கு வைக்கக்கூடிய தவிட நீ சாப்பிட போறியான்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், இப்போதான் அப்பாவின் சமூகத்தை தேடுகிறான். சார் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது என்ன சாப்பாடு, என்ன மகிழ்ச்சி, எனக்கு எந்த குறையுமே வந்தது கிடையாது, எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். 3 வேளை நல்ல திருப்தியான சாப்பாடு, நல்ல உடைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி இப்போ தான் உணர்றான். அப்பாவை விட்டு தூரம் வந்துட்டா கஷ்டம்தான், அப்பாவை விட்டு தூரம் வந்துட்டா பிரச்சனை தான், அப்பா சமூகத்தை விட்டு தூரம் வந்துட்டா பட்டினி தான். இப்போ தான் உணர்றான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போகிறேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அப்போ தான் உணர்ந்துட்டு, நான் எங்கள் அப்பாட்ட போய் என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல போகிறேன். வேலைக்காரனுக்கு கூட 3 வேளை சாப்பாடு கொடுத்து நல்லா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாரு, என்னை வேலைக்காரனாவது சேர்த்துக்கோங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை தேடி வருகிறான். அப்பா என்ன பண்ணுறாரு, மகனை தூரத்துலேருந்து பார்த்த உடனே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இழந்து போன என் மகன் திரும்ப கிடைத்து விட்டான் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவனை அணைத்து கொண்டான். இவனை குளிப்பாட்டுங்க, இவனுக்கு புது ட்ரெஸ் போடுங்க, இவனுக்கு புது மோதிரத்தை போடுங்க, புது செப்பலை போடுங்க, புது ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வரவழைத்து அவனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் கொளுத்த கன்றை அடித்து சாப்பாடு விருந்து பண்ணுங்கன்னு சொல்லி தகப்பன் சொன்னான். அவன் இழந்து போன பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம் அப்பா சமூகத்தில் வந்த உடனே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அல்லேலூயா. இதே போல தாங்க ஏசப்பா சமூகத்தை விட்டு தூரம் போனால் பிரச்சனை வரும், பாடுகள் வரும், வேதனை வரும், வியாதிகள் வரும், தரித்திரம் வரும், எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரும்.